தமிழரங்கம் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஊறி போய் கிடக்கிற இந்த நாடக கலையை எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணணும்ன்ற நோக்கத்தோட சுய செலவுல நாங்க நடத்திக்கிட்டு வர்ற சேனல் தான் தமிழரங்கம் யூடியூப் சேனல். எங்களுடைய இந்த வேலையை தொடர்ந்து பண்ணணும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய மேலான உதவிக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போட கேட்டுக்கிறோம். அம்மா தாலி அறங்க என்ன ஜாதிபா ஜாதிபா கட்டு வச்சிரா ஏன் லோகத்துல ஆட்ட மாட்டு வைப்பா ஒருவேளை கீரை இருந்தா கீரையோட வீதியில விட்டுட்டு போவா. ஆமா மனைவி மக்களை விட்டுட்டு வரலப்பா. என்ன காரணம் தெரியலையா? அதானே கேளு கேளு கேட்டு வந்துரு. கேளு நீயே கேளு. ஐயா ஐயா நமஸ்காரம். என்னுடைய நாடு அயோத்தி. அடியன் பெயர் அந்த நாட்டு மன்னன். என் பெயர் ஹரிச்சந்திரன். எதற்காக மனைவி மக்களை விட்டுட்டு வாரி? ஒருவருக்கு நாம் பொன் தர வேண்டும், என்னால் கொடுக்கவே முடியவில்லை. அதனால் என்னுடைய மனைவியும் என்னுடைய மகனையும் விற்கிறேன் செய்கிறேன் ஐயா. ஒருவருக்கு பட்ட கடனுக்காக தன்னுடைய மனைவி மக்களை விட்டுட்டு வாரி. என்ன ஐயா இது? லோகத்துல பாண்டு பத்திரத்தோட கடன் வாங்குறா, அதையே இல்லைன்னு சொல்லிட்டு போறா. ஒரு வார்த்தை இல்லைன்னு சொல்லிட்டு போய் அந்த வார்த்தை நாவினால் வராது. நீரா போய் கடன் பட்டு இல்லன்னு அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன்டா குண்டாமணியா? ஏன் நமக்கு தான் ஒரு ஆளு தேவைப்படுது. மாமிக்கு உடம்பு சரியில்லை. இவளை வாங்கிட்டாருன்னா சூப்பர். அவளுக்காக முட்டைக்குதா மொத்தம்? ஏன்டா எல்லாம் முட்டை தட்டி வச்சிருக்கா பணம்? முட்டை வித்த பணம் தானே? எருமுட்டை எருமுட்டை வித்த பணம் தட்டி வித்துறல, அதெல்லாம் சேர்த்து வச்சிருக்கடா. சொல்லு சூப்பர். வயராஜன் ஐயா, மனைவி மக்களை நான் பெற்றுக் கொள்கிறேன். இவாளுக்கு எம்புட்டு பொண்ணு தேவை சொல்லுகிறேன் ஐயா. பெரிய வட்டப்பாறை, அதன் மீது மதம் கொண்ட யானை, அதன் மீது வீர வாலிபன், அவருடைய கரத்திலே வெள்ளி கொண்டு கொடுத்து அதிலே சிறிய மாணிக்கங்கள் வைத்து, சிறியக்கள் ஆமா, அவன் பலம் கொண்ட மட்டில் வீசிருந்தால் அது எவ்வளவு உயரம் போயிட்டு கீழே விழுந்து எழுகிறதோ அவ்வளவு பொன் வேண்டும். சாமி சாமியா, உன்னை நம்பி நான் 10 காரியம் வேற வாங்கிட்டு இருக்கிறேன். அரிசியமா நீ இப்போ போட்டியாடா பாயா. அரிசியமா சாமியா, நான் வெளியே வர மொத்தம் அறிவு கட்டவளா வெளியே வர மொத்தம் டீ உள்ள போகுது. பிஸ்கட் அப்படியே ஏண்டா அபிஷ்டா நான் செத்துட்டு நான் மாலை போட்டு பிசினஸ் சிஸ்டர் இருக்கா. நீ ஏன் வாய பால் போனடா? அட பாவி, இம்புட்டு பொண்ணுன்னு எனக்கு ஒரு அதிர்ச்சி ஆகி போச்சுடா. ஓடா போய் இந்தா இதை நீயே போட்டுக்கடா. சாமி பாராட்டு மாலை இல்ல கிடையாது, உங்களுக்கு காலையில போற ஓய் வயராஜன் இதுல கொஞ்சம் குறைக்கப்படாதா? உங்களுக்கு வேண்டுமா வேண்டாமா? வேண்டும்னா அதனால கொஞ்சம் குறைக்கப்படாதான்னு. ஆமிக்கு உடம்பு சரியில்லை. இந்த விட்டா சந்தர்ப்பம் ஒண்ணும் பண்ண முடியாது. எப்படின்னா குத்து வாங்கிடுன்றேன். அதுக்கு தான் விலை பேசிட்டு இருக்கேன்டா. டக்குன்னு பேசியா பேசிட்டு இருக்க சும்மா மத்த இசுங்காடகற கேட்டது கொடுத்தால் அதுவே போதும் ஐயா. அப்படியா? லோகத்துல முறைச்சீட்டு பத்திரம்னு ஒண்ணு எழுதுவா. இதுல ஒரு முறைச்சீட்டு பத்திரம் எழுதி தரேன். நம்பிக்கை இல்லையா? இல்ல இல்ல. டேய் குண்டாமணி, முறைச்சீட்டு பத்திரம் எடுத்துட்டு வா. சீடா சீக்கிரம் வா. எங்க போய் எட்டாது பக்குவமா செஞ்சா போதும். என்ன சொன்னாலும் சரி சரி செய்வா. நன்னா செய்வாளா? சரி சரி பள்ளப்படாத சரி. சாமியா எத்தனை நண்டா இதுல முறைச்சிட்டு பத்திரம் உங்களை எப்படி புடிச்சு எழுது கொள்ளுறா அபிஷேக் சாமி. பேனால மை இல்லையா இதுல? அக்ராகரத்தை சேர்ந்து அடியான பேர் காலகண்டன். குண்டரன் மகன் டொமி சூத்தான். டொமி சூத்தான் வராது, கிமிக்கு சூத்தான் வராது. கம்முனு ரவுண்ட் சாமி. அப்பா ஏனாமாலம் போய் கோணாமாலம் வருது சாமி. மாமாகத்து போய் தோணி போய் தானா தனனன்ன நானன்ன நானா நானா டா டா டி 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 டோ 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 டா டா டி டா டா தமா தமா கடம் டிம் தா துர பரா கூ. ஓய் ராஜன், என்ன எழுதிருக்க? ஐயா, மனைவி மட்டும் எழுதிருக்கேன். இந்த மகனை சேர்த்து எழுத வேண்டியதானே? அப்ப உன் புள்ள இல்லையா? எழுது. எழுதுகிறேன். இல்லையா? லோகத்துல ஒரு கரவு மட்டை வாங்குகிறோம், கண்டு வேறு பசு வேற கழித்து வாங்குகிறோம். இல்லை, அதை விட ஒரு மரத்தை விலை கொடுத்து வாங்குகிறோம். ஆமா. கிளை வேறு மரம் வேறு தழையா வாங்குறோம். இல்ல செட்டா வாங்குறோம். மரம் வாங்கினால் கிளை வாங்கியதா அர்த்தம், கிளை வாங்கினால் தழை வாங்கியதா அர்த்தம்.
இப்போ ஒரு சரக்கு வாங்குறேன்னா சொல்றதுக்கா சாமியா ஒரு சரக்கு வாங்குறேன்னா சைடு சேர்த்து குடிகாரன் நாய புத்தி என்னடா உங்களுக்கு அறிவு கட்ட உன் மகனை சேர்த்து எழுதுகிறேன் எப்படி பாயிண்ட் கஷ்டமா பாயிண்ட் நான் பிடிச்சும் பாரு பாயிண்ட் நீ என்ன பிடிச்ச கலாசை தான் பிடிக்கிற அபிஷ்டு இந்தாங்க வரேன் பச்சாடா கரெக்டா வேறு பாயிண்ட் கரெக்டாக படிச்சு பாருங்க ஒண்ணுமே எழுதி நம்ம ஆடி மாசம் ஆடி மாசம் சரி ஆடி மாசம் ஃபுல்லா ஆயிடுச்சு சும்மா எழுதிடுவோம் இந்தா ஒண்ணு போய் மாமி அலமாரில வச்சுட்டு வா மேல மாமியில் வச்சுட்டு வரட்டா மேல எட்டாதடா உனக்கு அபிஷ்டு கீழே வைடா கீ வச்சு துரு பிடிச்சி போடுமே அதை நான் பாத்துக்கிறேன் துரு பிடிக்காத அளவுக்கு நமக்கு ராஜன் இந்த பொண்ணை யாருக்கு ஒப்படைக்க வேண்டும் இதோ வருகிறார் சுவாமி. எந்த சாட்சி வரணும் சாமியா யாரு இவரு நம்மளடா அதான் சர்வ மங்கள மங்களே சர்வே சாதகி சாருண்ய தேவகி நாராயணி கௌரி நமஸ்துதே சுக்லாம்பர விஷ்ணு சசிவர்ணம் சர்வதம் சமர்ப்பயாமேன் அசாத்திய சாதக சௌபாக்கிய ஓம் தத்புசாத்மக வக்ரதுண்டா தீமகே தன்னோ நந்தி பிரசோதாக வாஹம் கிரஹம் நமஹம் தன்னோட குச்சி மத்தியா உங்க கூட கறந்த நினைச்சுன்னுக்குற கூட வந்து நடிக்காரா சாமி இந்த விநாயகர் துதியெல்லாம் ரொம்ப அருமையா சொல்லுவாங்க ஐயா. விநாயகர் துதி சாமி கொடுக்கறன விநாயகர் துதி சொல்லுவாங்களா தெரியல விநாயகர் துதி விநாயகர் துர்த்தனா கோமர்த விநாயக துர்காத விநாயக பீமதண்ட விநாயக தேகரி விநாயக உக்தண்ட விநாயக பாசமானி விநாயக சித்தி விநாயக முத்தி விநாயக லம்போதர விநாயக சூட சடங்கல விநாயக சால சடங்கல விநாயக உட்மாண்ட விநாயக கொண்ட விநாயக கஜமுக கஜ விநாயக வடகாலதிக்கு முகனோருக்கு அமர்ந்த சூரிய சந்திர கோடி மருவோம் பிரகாச ஓம் மல்லால கணபதி குண்டி கணபதி வக்ரதுண்டு கணபதி ஹே ரம கணபதி கணநாத கணபதி கேச கணபதி விக்கிரகால கணபதி பால சுத்ர கணபதி பால பால சரி சனா தெரியல சொல்றான் அம்மா தாய் அறறான் நான் உங்களுடைய மொத்தத்தை புடிச்சிருக்கேன் பெருமாள் சாமி காரியத்தை பண்ண மந்திரம் எப்படி சொல்றாரு? காரியத்தை மந்திரம் காரியத்து மந்திரமா சாமி சொல்லிட்டுமா சொல்லிட்டுமா. குருவே குருவே சாமி குருவே அடியான் விண்ணப்ப சொல்ற கேளு குருவே முந்தி பிறந்தவானான் இதானே சாமியா அதே நடுண்ட கோயில சொல்லுவாடா சுவாமி காரியத்துக்கு போனா தர்ப்பணம் கொடுக்குறான்ல அப்ப சொல்றாரு மந்திரம் ஒரு தரமாதிரம் முடியாது அந்த பச்சை அடிச்சு அந்த கத்திரிக்காய் தான் உட்காந்து சரி விடு சுயம் எனக்கு துணையே கிடையாது அவளை விடு இங்கதான் ஒரு சந்தேகம் ஏற்பட்டு என்ன அவ யாருகிட்ட இருக்கா யார் ஆத்தர் இருக்கா நம்ம ஆத்துல தான் இருக்கா நம்ம ஆத்துல தானே இருக்கா நீ சொல்ல வேண்டிய ஸ்லோகம் எல்லாம் ஒன்று ரெண்டு தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்காரு ஒரு வேலை ஏதாவது எங்க அம்மால அவர் வச்சுக்கிறாரு கரெக்டா சொல்லிட்டா கூட கூட வேலைக்கு வச்சிருக்காடா. நம்ம வீட்டுல தான் வேலை செஞ்சு எனக்கு கோவம் வந்துச்சுடா. ஏய் பூவரசே பிராமணர் உயர்ந்தவங்க அவங்க வாழ்த்தனால எது சொன்னாலும் படிக்கும் பிரிவா கண்டிப்பாக ஆனா அத கொஞ்சமாவது கத்துக்க நீ அது பெரிய சந்தோஷம் இல்ல போதம்மா இது தெரிஞ்சுக்கோ ஆனா வாய் எனக்கு கோவம் வந்துச்சு. அவர் என்னடா சொன்னாரு? என்ன சொன்னாரு அவர் என்ன சொன்னாரு உங்ககிட்ட? என்ன சொன்னாரு? எங்க அம்மால வச்சுக்கிறான்றாரு என்ன சொன்னாரு? எங்க அம்மால வச்சுக்கிறாரா சொன்னா சொல்ல வேண்டும் விடுறா. எங்க அம்மா என்ன ஐவஸ் சொன்னாரு ஆமா ஏய் என்ன ஆளுகால் வந்து எங்க அம்மா ஐவஸ் புளிய வரமா அவன் ஏறி உழுகுறதுக்கா சாமியார நாளையிலிருந்து வேலைக்கு வர மாட்டான் ராஜினாமா பண்ணிடுறேன் நான் நீ இந்த வேலையை விட்டு என்ன வேலை செய்ய போற போய் எங்கன்னா போய் தலையில் வச்சு சாராய கடை வச்சு போய் செய்யறோம் போ சாராய கடையா ஆமா ஏண்டா அம்பி வாடாங்க லோகத்துல எது வியாபாரம் ஆகுதோ இல்லையாடா அம்பி ஆமா சாமி சாரா வியாபாரம் ஆகுது வியாபாரம் ஆகுது தப்பு இல்லடா அம்பி ஏண்டா நீ மட்டும் சாராய கடை வச்சு போயிடுச்சுண்டா ஏண்டா நான் ராக்கண்ணு முழிச்சு கத்தி நடக்கிறேன் நீ வந்து இதான் ஒரு வியாபாரம் இங்க போய் ஐரு மந்திரம் சொல்றேன்னு ஏமாத்திட்டு வந்துடுற ஏய் அந்த சாப்டர் போவாத வேலையை மட்டும் சொல்லு அத சொல்லடா அம்பி ஏமாத்திரம் ஏடா சொல்றது கேளு மலை பார்த்தா ஏமாத்திர மாதிரி தெரியுதோ அதனால தான் சொல்றேன் இந்த வேலையை விட்டுடு முடியலடா அம்பி கூத்தாடுற வேலை விட்டுடு கண்ணு முழிக்க முடியலடா அதுதான் சொல்றேன் இவகிட்ட போர்களை என்னால கொடுக்க முடியலடா முடியல அதனால நீ என் கூட வந்துடுற தலை ரோட்டு ரெக்கமெண்ட் பண்ணி உனக்கு பக்கத்துல சால்னா கடை போட்டு கொடுத்துட்றேன் என்ன டேய் ஆமா எனக்கு சால்னா கடை சால்னா கடை ஏண்டா அம்பி டேய் உனக்கு என்ன வேலை எனக்கு என்ன வேலை எனக்கு விக்கிற வேலை பரவாயில்லை உனக்கு மொத்த நக்கிற வேலை ஊருகா சாமி ஊருகா டேய் அபிஷ் சும்மா ஏண்டா டேய் ஏங்கண்ணா பேசிட்டு போய் நான் என்ன நக்கற பையனா நானு அது போகட்டும் விடுமையா சொல்றான் பாரு அவன் நாம எல்லாம் யார் பிராமணவா நம்மளாம் விஸ்வாமுத்திர முனிவரால் ஏவப்பட்ட ஏய், அரிச்சதனிடத்துல ஒரு பொய்ய வாங்க வேண்டும்ன்றதுக்காக வந்திருக்கோம் ஆமா சாமி இவாளுக்கு எம்புட்டு தொந்தரவு கொடுத்து இவாள ஒரு பொய்ய வாங்கவே முடியல ஆகையால நான் பொண்ணை கொடுத்ததாக சொல்லி விடுகிறேன் நீ பெற்றுக் கொண்டதாக சொல்லும் இவ்வளவுதானே விடுங்காரம் ராஜா பொண்ணை கொடுத்து விட்டு கேட்டு தெரிந்து கற்றுக்கொண்டீர்களா? பெற்றுக்கொண்டேன் நல்லது 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 சென்று வாருங்கள்.